அல்லேலூயா. ஜெபம் செஞ்சிருவோம். சோஸ்ரம் சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிதாவே, உன் பாதத்திலே நாங்கள் சரண்டர் அடைகிறோம் ராஜா. இன்னைக்கு ஓய்வு நாள் சுவாமி, எவ்வளோ காரியங்கள் இருக்கின்றது. இருந்த போதும் சுவாமி, உங்களோட ஜனங்கள் ராஜா உம்மை தேடி இங்கே வந்திருக்காங்க சுவாமி. பிதாவே, இந்த இடத்த விட்டு நாங்கள் செல்ற நேரத்திலையும் ராஜா, உம்மோட பிரசனம் ராஜா, பரிசுத்த ஆவியானோர் மூலியமா ராஜா வந்திருக்க ஒவ்வொருவரையும் ராஜா பலப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வராதவங்களையும் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் சுவாமி. அவங்களையும் ராஜா உன் கருத்தினால மூடிக்கொள்ளும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்குறீங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு மாசம் ஒரு சீசன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன சீசன் தெரியுங்களா? டொரியானோட இது இன்னும் மேலே வேர்ல்ட் கப். எஸ், இந்த வேர்ல்ட் கப்பை 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலே ஒரு கேம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அது பிரேசிலும் பராகுவேவும். ஓ சாரி மொரோக்கோ. பழைய பேர் அது மக்ரிபின்னுவாங்க. அந்த கேமை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னோட பழைய ஞாபகம் வந்துச்சு. நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னே நாங்கள் எஸ்டேட்டில் இருந்திருப்ப, நானே என்னோட தம்பி இன்னொருத்தர் ஜான்சன் அவர் பேர். அப்போ கரண்ட் இருக்குது எங்களோட எஸ்டேட்ல எல்லாம். இந்த வேர்ல்ட் கப்லாம் விடவே மாட்டோம். சில நேரத்தில் ரொம்ப ராத்திரி யாரும் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எங்களோட குயின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து உட்கார வச்சுக்குவோம். வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். தெரியலையோ இல்லையோ, நானே என் தம்பியோ கோல்னு கத்துனோன்னா அவங்களையும் சேர்த்து கோல்னு கத்துவாங்க. அந்த ஒரு சந்தோஷம் அந்த நேரத்தில் இருந்தது. இப்போ ஐம் அ ஸ்கூல் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர், under 13, under 15 and under 18. அது எஸ்டேட்டில் இருந்ததுனால எனக்கு 17 வயசு பிற்பாடு மிளாக்கர் கிளப் அந்த ட்ரைனிங்லாம் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ எங்களுக்கு மோட்டர் இல்லை, எஸ்டேட்டில் இருந்தனால அந்த அப்படியே விட்டாச்சு. அந்த கேமில் எல்லாத்தையும் மறந்தாச்சு. வேலை உள்ள தொழிலில் புந்த பிற்பாடு கொஞ்சம் இந்த பந்துலாட்டை பற்றி நான் பேசுகிறேன்னா, பிரேசில் டீமை, பிரேசிலோட டீம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது. அப்படின்னா அந்த ஸ்டேடியமில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, லைஃபாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு லைக் என்டர்டெயின்மெண்ட்லாம் தமிழில் எப்படி சொல்லுவாங்க, ஒரு 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 சந்தோஷத்தை கொடுக்கும். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 1982 வேர்ல்ட் கப். அப்போ அந்த நேரத்தில் அந்த பிரேசிலோட கோச் தெலி சந்தானா. இப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் அந்த கேமில் ஃபோக்கஸ் பண்ணுற நேரத்தில் உங்களோட சொந்த டேலண்ட்டை நீங்கள் காமிங்க அப்படின்வாரு. அப்போ தான் அந்த பிரேசிலோட டீமை இண்டிவிஜுவல் ஸ்கில் நிறைய காமிக்குவாங்க. அது ஆளுங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த கேம் கோல் போடுற நேரத்தில் கூட அந்த பந்தை நிப்பாட்டி ஒரு ஒரு விதமான டான்ஸிங்கோட அந்த கோலை போடுவானுங்க. ஸோ பிரேசில் டீமுக்கு ஒரு பேர் இருக்கு. யாராச்சும் அந்த பேர் தெரியுமா? சம்பா. அது சம்பா. லைக் அர்ஜென்டினா தெங்கோன்னுவாங்க. ரைட். ஜெர்மன் த டோட்டல் ஃபுட்பால் அப்படின்வாங்க. டோட்டல் ஃபுட்பால். ஜெர்மன் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ். வீசல் அடிக்கிறதுக்கு முன்ன இவங்க தோத்துக்கிட்டு இருந்தாங்களா கூட நம்ப முடியாது. லாஸ்ட் மினிட்ல கூட ஸ்கோர் பண்ணுவானுங்க. அப்படியாக உள்ள என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அந்த வேர்ல்ட் கப். ஆனால் இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல பிரேசில் தோக்க போற உள்ள சூழ்நிலை வந்துச்சு. மக்ரிபி ஒரு சாதாரண டீம். ஆனால் அந்த மக்ரிபி நீங்கள் பார்த்தீங்களா, நார்தர்ன் ஆப்பிரிக்காவில் இருக்கு. அவங்களோட பிளேயர்ஸ் 90% பிளேயர்ஸ் பிரான்ஸ் லீக்ல விளையாடுறாங்க. அதனால அவங்களோட பிளேயர்ஸ் அந்த கேம் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. எப்படி யூரோப்பில் விளையாடுறாங்களோ அதே போல ரொம்ப க்ரோத் பண்ணிட்டாங்க. இப்போ பிரேசில் திருப்பிட்டும் பழைய மாதிரியே அப்படியே சாதாரண இந்த ஆப்பிரிக்கன் டீமை நினைச்சு கொள்ள முடியாது. ஓகே,
இப்போது இன்னைக்கு எடுத்த சத்தியத்தில் ஜான் 1. ஆனால் அதுக்கு முன்ன ஆம், ஆம், அந்த ரெசுரேஷன் டே, குட் ஃப்ரைடேல வந்து 7 பேர் பேசுனாங்க பார்த்தீங்களா? 7 பேர், ஒரு ஆள் வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படி பேசுனாங்க. அதில் நானும் கொஞ்சம் நேரம் பேசினேன். ஆனால் அது சரியான விளக்கம் இல்லை. அதை குறித்து தான் நான் திருப்பிட்டும் மறுபடியும் அதை நான் பேச ஆசைப்படுகிறேன். எனக்கு ஜோக்கியம் ஃபோன் அடிக்கிறப்ப, இஃப் நாட் மிஸ்டேக்கன், வெனஸ்டே, கரெக்ட், வெனஸ்டே என்று சொன்னார். அங்கிள் நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், போன ஞாயிற்றுக்கிழமை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. அவரும் யாரையும் பார்த்துட்டு முடியாமல் லாஸ்ட்டாக புதன்கிழமை என்னைய என்கிட்ட சொன்னார். நான் நேராக சின்னமாக அடித்தேன். சும்மா நீங்கள் பேசுங்க, யா ரொம்ப டூ லேட் அப்படின்னாங்க. அப்போ சரி பரவாயில்ல, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு இந்த சத்தியத்தை ஃபுல் டெக்ஸ்டில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் லூக்கா 23:34 கொஞ்ச நேரம் படிச்சிருங்களேன். த புக் ஆஃப் லூக் 23, chapter 23 verses 34. லூக்கா 23. இல்லை சும்மா 23:34. 34 34 34. இதில் முக்கிய காரியம், இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்க எண்ணத்தில் அவர் சொல்றாரு பிதா கிட்ட, இவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவரு ஹீஸ் சஃபரிங். அந்த சஃபரிங்லேயே அவர் சொல்றாரு, அவங்கள மன்னியம் தான் சொல்றாரு அவரு. ஓகே, அது எனக்கு கொடுக்கப்பட்ட உள்ள பாகங்கள்லாம். ஸோ அன்னைக்கு நான் பேசுனது இன்னைக்கு நான் பேசுறது கொஞ்சம் இருக்கும், சேமாக இருக்கும். ஆனால் இது ஃபுல் டெக்ஸ் நான் பேச ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த சத்தியத்தை வந்து அந்த ரெசுரேஷன் டேட்லேயே பேசினா இன்னும் நல்லா இருக்கும். பட் இட்ஸ் ஓகேலா, இது நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். 40 days நம்ம உபவாசம் எடுத்தோம். இயேசு சுவாமி உபவாசம் எடுத்தார். ஹீ இஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 40 days. அந்த 40 days முடிஞ்சோடனே டெம்டேஷனுக்குள்ள அவர் சென்றார். தென் அவரோட ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்போ இந்த 40 days, இந்த 40 days அந்த நம்பர் டிஜிட் 4 பைபிளில் ரொம்ப ரகசியம் இருக்கு தெரியுங்களாங்க. த டிஜிட் நம்பர் 3 அதுலேயும் நிறைய இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் சொல்கிறேன். தென் நம்பர் 7 அதுலேயும் நிறையா ரகசியங்கள் இருக்கு. ஸோ இந்த ஃபோர் நம்பர்ஸ் அப்படி நம்ம வச்சோமா, 400 years ஆரம்ப நாட்களில் ஈஜிப்டில் இந்த யூதர்கள் வந்து ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. 400 years. ரைட். இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்ன ஜோசப் இந்த ஈஜிப்ட்ல இருந்து நல்ல ஒரு கவர்னவா ஆகுனாரு. அப்போ வந்து கிங் ஃபேரோ அவர் என்ன செய்தாரு, இவருக்கு நல்ல ஒரு கவர்னவா ஆக்கி இந்த 70 பேர் இஸ்ராயல் இருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு இடம் அங்க தங்க கொடுத்தாரு. அவங்க பெருகி ஆகுனாங்க. அவங்க தங்கின இடம் ரெமசஸ்னுவாங்க, ஒரு அழகான இடம் ஈஜிப்ட்ல. லுக் லைக்ஸ் அ வேலி. அந்த கிங் ஃபேரோ அவங்களுக்கு வந்து இந்த இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அழகான இடத்தை கொடுத்தாரு, நீங்க தங்கி இங்க வாழுங்க அப்படின்னு. இப்ப நாலு கடந்து செல்ற நேரத்துல அநேகர் இந்த 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 ஜோசப் அவரோட நாட்கள் முடிந்து இறந்து போயிட்டாரு. அப்போ பல வருடங்களா ஆகிவிட்டது. இந்த ராஜா, இந்த கிங் ஃபேரோ அவரும் மரித்து மத்த பாரோ ராஜா வந்து விட்டாரு. அப்ப இந்த கடைசியா வந்த அந்த கிங் ஃபேரோ அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெருகி விட்டாங்க, they are millions.
அந்த 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 ராஜாக்கு வந்து ஒரு பயம் வருது. இந்த ஜனங்கள் நிறைய வந்தனால நம்மளுக்கு எதிரி யாராச்சும் நம்மள இந்த இஜிப்த சண்டை போட வந்தாங்களா, இந்த யூதர்களும் அவங்களோட சேர்ந்து நம்மள தோக்கடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம். அந்த பயம் நிமித்தம் அவர் என்ன செய்தாரு, இந்த இஸ்ராயல் ஜனங்களை வந்து வேலை பாரமான வேலையை கொடுத்தாரு. கோட்டா சிஸ்டம். இந்த ஒரு நாளைக்கு இந்த காரியத்தை நீங்க செய்து முடித்தாதான் உங்களோட வீட்டுக்கு நீங்க போய் நீங்க இன்னைக்கு சாப்பிடுற உணவுகளை நீங்க தேடி சம்பாதிக்க முடியும். பாரமான வேலை. இப்படி செய்தா இவங்களோட எண்ணிக்கை குறைய ஆகும், இன்னும் பலவீனமா ஆவாங்க அவரோட சிந்தனை. அதனாலதான் அந்த பிள்ளைகளை கூட ஃபர்ஸ்ட் பார்ன் அவங்க ஆண்களை பிள்ளைகளை கொல்றதுக்கு கூடிய திட்டம் எடுத்துக்கொண்டாரு. ஓகே, ஆனாக்க அவரு மறந்துட்டாரு, இந்த இஸ்ராயல் ஜனங்களோட their own people for the God, அவரோட பிதாக்கு. அப்ப அவர் ஒருத்தரை நியமிச்சாரு, மோசஸை நியமிச்சு இந்த 400 வருடங்களா இருந்தவங்களை விடுதலை பண்ண ஆரம்பித்தாரு. ஓகே, இந்த 400 வருஷம் முடிஞ்சோட திருப்பட்டும் 40 வருடம் எங்க இருந்தாங்க? வனாந்தரத்துல. அங்க சுத்தி கொண்டு இருந்தாங்க. 400 திருப்பிட்டு ஒரு 40. ஓகே, இது முடிந்தோன எலிஜா கதைக்கு நம்ம போனோமா, எலிஜா வந்து அவர் வந்து தேவனுக்கு பிரியமானவர். அவர் வந்து சோ பிரேவ். அந்த அப்ப இருந்த ராஜா கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாரு. அநேக காரியத்தை அவர் வெளிப்படுத்தி சொன்ன நேரத்தில் இந்த ராஜாக்கு பிடிக்காம ஆயிருச்சு. இவரு ஒரு அறிக்கை இட்டாரு, எலிஜா எங்க இருந்தாலும் பிடித்து அவரை நம்ம கொல்லணும் அப்படின்னு அறிக்கையிட்டாரு. அப்ப எலிஜா என்ன செய்தாருங்க, மோரேப் என்ற மவுண்டன் ஆஃப் மோரேப் 40 நாள் பயணம் செய்தாரு. மறுபடியும் அந்த 40 வருது பாருங்க. அங்க இருந்து அந்த 40 நாள் பிற்பாடு தேவன் திருப்தம் வெளிப்படுத்தி அவருக்கு, ஓகே இந்த காரியத்தை நீ செய்யணும்னு. இன்னொரு தேவனோட வார்த்தையில நீங்க பாத்தீங்களா, ஜோனாவை தேவன் அழைத்து நினிவே பட்டணத்துக்கு நீ போ. அந்த பட்டணத்துல வந்து இந்த ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாம இருக்காங்க, நான் 40 நாள் மறுபடியும் கொடுக்கிறேன். அந்த 40 நாளுக்குள்ள அவங்க மனம் திரும்ப வேணும். அந்த 40 நாள்ல மனம் திரும்பாவிட்டாட்னா அந்த நினிவே பட்டணத்தை நான் எரித்து போடுவேன், அங்க உள்ள ஜனங்களை எல்லாத்தையும் நான் கொன்று விடுவேன்னு தேவன் கட்டளையிட்டாரு. ஜோனாவை நியமிச்சிட்டாரு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ ஜோனா என்ன ஓடினாரு, ஏன்? இந்த நினிவே பட்டணத்துல உள்ள ஜனங்கள் வந்து லைக் அரகன், நீ என்னத்த சொல்றது எனக்கு, அப்படிதான் அவங்க பேசுவாங்க. அதனால அவர் ஓடினாரு. ஆனா தேவன் மறுபடியும் அழைத்து நீ போ, அங்க போ அப்படின்னு, இந்த மினிஸ்ட்ரியை நீ போய் செய்ய அப்படின்னு. அவர் போய் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள்ட்ட அவர் பேசுறாரு. அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்து 40 நாள் அவங்களும் உபவாசம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஜெபம் செய்த ஆரம்பித்தாங்க. 40 நாள் 40th day அந்த நினிவே பட்டணம் அழிக்கப்படாம இருந்தது. ஹல்லேலூயா. சோ இந்த 40 நிறைய வருது. அப்புறமேல இன்னொரு இந்த ஆரம்பிச்ச 400 மறுபடியும் நான் சொல்றேன் எதுல வந்து அது முடியுது அப்படின்னு. இப்ப பாருங்க, இதே போலதான் இயேசு இந்த புது ஏற்பாட்டுல 40 நாள் உபவாசம் பண்ணாரு. ஹல்லேலூயா. நம்ம அநேகர் நீங்களும் உபவாசம் பண்ணிருக்கீங்க. அது முடிஞ்சோன நம்ம குட் ஃப்ரைடே அனுசரிச்சோம். குட் ஃப்ரைடே அனுசரிச்ச பிற்பாடு ரெசரேஷன் டே அதை நம்ம அனுசரிச்சோம். அந்த ரெசரேஷன் டேல வந்து உயிர் தெழுந்த நாள். இப்ப இதுல வந்து விசுவாசமும் அதுல செயல்படுது. விசுவாசம், ஃபெய்த். ரெசரேஷன் டே எத்தனை பேர் விசுவாசம் இருக்கீங்க இயேசு மறுபடியும் உயிரோட வந்தாருன்னு? இன்னும் கை தூக்கலையா?
எஸ், நம்ம விசுவாசிக்கணும். இன்றைய நாள் வரைக்கும் யூதர்கள் மெஸ்ஸாயா வருவார்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க. am I correct? இன்ன வரைக்கும் அங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு, த வால் அப்படின்வாங்க, த ஹோலி வால் அப்படின்வாங்க. அதுல போய் தலையை இன்னமும் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி 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 செய்து கொண்டே இருப்பாங்க. மெஸ்ஸாயா வருவார் அப்படின்னு அவங்களோட எண்ணிக்கை இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து ஜீசஸ் சிலுவையில் அரைக்கப்படாதவர் அன்னு எண்ணிக்கொண்டு இருக்காங்க. அவங்க நபி ஈசான்வாங்க. இஸ் நாட் அ காட் அப்படின்வாங்க. இஸ் அ நபி அப்படின்னா, நபி தமிழ்ல என்ன சொல்றதுங்க, தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுவாங்க. அநேகர் கிறிஸ்டியனுக்குள்ள கூடிய இந்த சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்க யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் த கிரேட் ஒன், யூ ஆர் த chosen ஒன். ஏன்னா அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கு, என் தேவன் உயிர் தெரிந்து வந்தார் அப்படின்னு. இந்த விசுவாசத்தை பத்தி நம்ம பேசணுமா, நிறைய எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல முடியும். ஆனா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் சொல்றேன். இது நான் சொல்லியிருக்கேன், ஆனா இந்த டெக்ஸ்ட்ல வந்து அது பிரயோஜனமா இருக்கும். இந்த விசுவாசத்தை குறித்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கால இருந்து 3 பேரு சுத்தி பார்க்க இஸ்ராயலுக்கு போனாங்க. யார் யாருன்னா, கணவர், மனைவி, மாமியா, 3 பேரு இஸ்ராயலுக்கு சுத்தி பார்க்க போனாங்க. ஒரு 3வது நாள் சுத்தி பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவங்க மாமியாக்கு, அப்படின்னா இவரோட மனைவியோட அம்மாக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. உடம்பு முடியாம போனோன்னே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோன்னே சாயந்தர நேரத்தில் அவங்க ஷி பாஸ்ட் அவேலா, இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே ஒரு போதகர் வந்துட்டாரு, ஒரு ப்ரீஸ் அங்க வந்துட்டு அவர் சொன்னாரு, ஐயா இவங்க மரித்து போயிட்டாங்க, இப்ப இவங்களோட சடலத்தை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் அமெரிக்காக்கு நான் திருப்பி கொண்டு போறேன் அப்படின்னு. அப்போ அவர் 2 சாய்ஸ் சொன்னாரு. ஒன்னாவது, இந்த சடலத்தை நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தா 20 to 30,000 வேணும், அமெரிக்கன் டாலர்ல, US டாலர் 20 அல்லது 30,000 வரைக்கும் நீங்க செலவு பண்ணணும். ஆனா இந்த இந்த இஸ்ராயல்லே நீங்க அடக்கம் பண்ணீங்களா 2,000 தான் வேணும். விச் இஸ் யோர் சாய்ஸ்னு அவர் கேட்கிறாரு. இவர் வந்து இந்த கணவர் என்றவர் வந்து அன்பிலீவர், ஒரு ஆர்டினரி பர்சன். ஆனா அநேக நேரத்துல இயேசுவ காரியத்தை அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஓகே இப்படியாக இருந்தா நான் 2000 வருஷத்துக்கு முன்ன ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன்னு இந்த கணவர் சொல்றாரு அந்த பிரீஸ் கிட்ட. என்னதுன்னா, இங்க ஒருத்தர் இந்த ஜெருசலம்ல இயேசு என்ற பேர் உள்ளவர் 2000 வருஷத்துக்கு முன்ன நீங்க இங்க அடக்கம் பண்ணீங்களாம்ல. அப்ப அந்த பிரீஸ் சொன்னாரு, ஆமா. அவர் 3வது நாள் உயிரோட வந்துட்டாராம்ல அப்படி கேட்டாரு. ஆமா, அவரு உயிர் தெளிந்து வந்துட்டாரு 3வது நாள். இந்த கணவர் வந்து அன்பிலீவர், அவர் வெள்ளக்காரர் தான். வெள்ளக்காரன் எல்லாமே கிறிஸ்டியன் நீங்க நினைச்சிட முடியாது, அன்பிலீவர். அப்போ அவர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டது அப்போ உண்மைதான். அப்ப என் மாமியாவை இங்க நான் அடக்கம் பண்ண மாட்டேன், ஏன்னா 3வது நாள் அவங்களும் உயிரோடு வந்துருவாங்கன்ட்டு பயப்படுறாரு. நான் 20,000 வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமெரிக்கே எடுத்துட்டு போயிடுறேன்ட்டாரு. You see, unbeliever, but he got a faith. Hallelujah. அவர் விசுவாசித்தாங்க, இந்த இயேசு உயிரோட 3வது நாள் எழும்பினாரு அப்படின்னு. Praise the Lord. You see, இந்த இயேசுவ ஜீசஸ சிலுவையில அவர் அடிக்கப்பட்ட நேரத்துல ரத்தம் சிந்தப்பட்டது. ஓகே, மகின் அழகாக அங்க எழுதி இருக்கிறாரு. இன்னைக்கு உள்ள அந்த இதை நீங்க பாத்தீங்களா, there is a power in the blood of Jesus Christ. அந்த படம் அங்க வரைஞ்சிருக்கும், ஆனா அந்த எழுத்து அவர் கிளியவா இல்லை. ஓகே, there is the power in the blood of Jesus Christ. இயேசுவோட ரத்தத்துல அது வல்லமை உண்டு அப்படின்னு. அது விடுதலை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், சக்கியோ கொடுக்கும், விடுதலை கொடுக்கும்.
இயேசு சுவாமி அந்த கிராஸ் அவர் தூக்கி கொண்டு நடக்கிற நேரத்துல அந்த சோல்ஜர் அந்த சாட்டையில அடித்தாங்க பாத்தீங்களாங்க. இந்த சாட்டை வந்து அவர் பிடித்திருக்கிற நேரத்துல ஒரே ஒரு சாட்டை தான் இப்படி வெளியாகும். ஆனா அந்த நுனியில பாத்தீங்களா 7 இத டிவைட் பண்ணியிருக்கோம். 7 நூலு நூலாக இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா அந்த நுனியில இந்த பெரிய பெரிய பாறைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைக்கிற நேரத்துல சின்ன சின்ன கல்லுகள் எடுக்குவாங்க. அந்த கல்லு வந்து ஷார்ப்பா இருக்கும். அந்த மின்னுக்கு வந்து இப்படி கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கல்லை வந்து அந்த நுனியில கட்டுவாங்க. அப்போ ஒரு வாட்டி அவங்க அடிச்சு இழுக்கிற நேரத்துல 7 கல்லு அவரோட மேல போல பாயும். பாய்ந்து இழுக்கிற நேரத்துல 7 வட்டங்களா அப்படி வரும். அவரோட உடம்பு எல்லாமே ரத்தமா இருந்தது. அந்த சாட்டையில அடித்தனால அதை தவிர்த்து கிரவுன் அவங்க போட்டாங்க. என்னங்க போட்டாங்க? முள் முள்முடி அதை போட்டாங்க. அது குத்துது அவரை, குத்தி இன்னும் ரத்தம் கூட நிறைய வருது. அவரோட இமேஜை பார்க்க முடியாம இருந்தது. அவரோட ரத்தம் சிந்தப்பட்டது அன்னைக்கு. ரெயின்ஹர்ட் போங்கின்னு ஒருத்தர் இருக்காரு, ஊழியக்காரு. அவர் இப்ப மரித்து போயிட்டாரு. அவரோட வயது இப்ப நான் அவர் மரித்து போற நேரத்துல 92 இயர்ஸ் ஓல்ட். இஸ் அ ஜெர்மனி. அவர் எப்ப சர்மன் கொடுக்கிறாரோ இந்த வேற வேற சத்தியத்தை பேசுவாரு. ஆனா இந்த ரத்தத்தை கொடுத்து அவர் பேசாத நாளே இல்லை. எந்த இடத்துல போய் பேசினாலும் அந்த ரத்தத்தை கொடுத்து அவர் பேசினாதான் அவரோட சத்தியத்தை அவர் கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, அவர் 17வது வருடத்து இந்த 17 இயர்ஸ் ஓல்ல அவர் ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டு அவரோட படிப்பை வந்து இங்கிலாந்துல போய் அவர் முடித்து, அவருக்கு வந்து ஒரு விஷன் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு விஷன். ஸோ அவர் திருமணம் ஆகணும்னு அவரும் அவரோட மனைவியும் ஸ்ட்ரெயிட்டா ஜோஹன்பர்க் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்தோடனே எனக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் கேம் 2 தோத்துட்டானுங்க. யாரு கூட? மெக்சிகோ கூட. கரெக்ட்? பாத்தீங்களாங்க அதையும்? ஸோ ஆப்பிரிக்கால போயிட்டு அவரோட விஷன் அதுதான், இந்த சவுத் ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு ஹால்ல ஆரம்பிச்சாரு. கையில காசு இல்லை தெரியுங்களா? அது ஒரு ஆப்பிரிக்கன் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சோண்டு ஒரு காசு அவங்க கொடுக்குவாங்க. அதில் தான் அவரும் அவரோட மனைவியும் அவங்களோட வாழ்க்கையை கடந்து சென்றாங்க. அவர் ஆரம்பித்த நேரத்தில் 4 பேர் தான் விசுவாசிகள். அவரோட சத்தியத்தை கேட்கறதுக்கு மனம் உடைந்து போய் இருந்தாரு. தேவன் என்னோட இத்தனை வருட காலத்துல இந்த விஷனை கொடுத்து 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 கொடுத்து, ஆனா நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல 4 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. சீக்கிரம் விழுந்துட்டாரு. உயிருக்கு ஆபத்து அப்படியாக உள்ள சீக்கு. நடக்க முடியல, படுத்த படுக்கையா, சாப்பிட முடியல, அப்பேற்பட்ட உள்ள இது. ஜெபம் செய்து ஜெபம் செய்து அந்த நேரத்திலையும் இன்னொரு விஷன் வந்தது. அவரோட விஷன் என்ன தெரியுங்களா? The whole continental of Africa, Benua Africa shall be saved அப்படின்னு, must wash by the blood of Jesus Christ அப்படின்னு அவரோட மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. இந்த விஷன் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் முழுதும் நான் நோயில இருக்கேன், ஆனா இது வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு. நான் தூங்குற நேரத்திலையும் வருது, நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலையும் வருது அப்படின்னாக்குங்க. அவரு கொண்டு வந்த மிஷன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா இந்த கான்டினென்டல் பூரா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆப்பிரிக்கா மஸ்ட் பி சேவ்ட் அப்படின்னு. ஸோ ஹீ ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி நைஜீரியாவுக்கு போனவர், கொங்கோவுக்கு போனவர், ஜிம்பாப்வேக்கு போனவர், சூடானுக்கும் போனவர். இவரோட ஆழமான சத்தியத்தை பார்த்தோமா நேரம் பத்தாது. அந்த நைஜீரியாவுக்கு போற இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு 10 வருடம் எடுத்தது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா, ஒரு அற்புதமாக தான் நைஜீரியாவுக்கு போக முடிந்தது. ஏன்னா நைஜீரியா, சூடான் இதெல்லாமே முஸ்லிம் கண்ட்ரி. சூடான் இப்போ கூட சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா 2 பகுதியா இருக்கு, நார்தர்ன் முஸ்லிம், சவுதர்ன் கிறிஸ்டியன்ஸ். ஓகே,
நைஜீரியால அவரு 19th செஞ்சுரி, அதுக்கு முன்னே ஊழியக்காரங்க போயிருக்கான். இவரு மாதிரி இல்ல. இஸ் அ பிரேவ் மேன். அவர் எப்பயுமே பரிசுத்த ஆவியான வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுனால ரொம்ப பிரேஃபா அவர் பேசுறவர். நைஜீரியால இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இந்த ஆப்பிரிக்கால ரட்சிக்கப்பட்ட இந்த ஒரு மனுஷனால தான். இதுக்கு முன்னே இருந்தாங்க, பட் ஹி இஸ் த மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல். இந்த சத்தியத்துல மூலியமா ரட்சிக்கப்பட்ட. எப்படி எனக்கு தெரியும்னா, அவரோட புஸ்தகத்தை 2 வருஷத்துக்கு முன்ன என் மகள்கிட்ட சொல்லி இந்த புஸ்தகம் எனக்கு வேணும் அப்படின்னு அது இங்கிலாந்துலேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துச்சு. அதை படிக்கிற நேரத்தில் அவ்வளோ சத்தியங்கள் அதில் இருக்கு. எப்படி தேவனோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்தாரு, இந்த ஜனங்களை தொட்டாரு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ரட்சிக்கப்பட்ட. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, இந்த கருப்பர்களை 7 ஜனங்கள் முக்காவாசி அவங்களோட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க persecution எப்படி இல்ல persecution இந்த முஸ்லிம்கள் அவங்கள persecute பண்ணிக்கிட்டு இருக்காங்க, துன்பப்படுத்திக் கொண்டு இருக்காங்க, உபத்திரம் படுத்திக் கொண்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, இப்பேற்பட்ட உள்ள பேச்சாளரை ஒரு நாள் இந்த டெலிவிஷன் பாட்காஸ்டிங் கூப்பிட்டுச்சு. இது நடந்த இடம் வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அவரோட ஊழிய நாட்களை முடித்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அவர் ஜெர்மனியில் உள்ளவர், ஆனால் அமெரிக்காவில் தான் அவர் போய் ரொம்ப நாள் தங்கினாரு. அங்கேயும் அவர் ஊழியம் செய்தார். இந்த பாட்காஸ்டிங் அவரை கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வைத்து பேசி கொண்டு இருந்தாங்க. லைஃபா ஓடுச்சு. அப்போ அவர் அந்த பேட்டி காண்றவர் வந்து ஒரு யங் மேன். இவர் வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு. பேட்டி கண்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு, நீங்க எப்போதும் உங்களோட சத்தியத்தில் நீங்க சொல்றீங்க, there is the power in the blood of Jesus Christ will deliver you. எல்லா மெசேஜ்ல நீங்க பேசியிருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்கள்கிட்ட. இந்த ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்ன சிந்தப்பட்டது. ஓகே, இப்ப 2000 வருஷம் பிற்பாடு ஆயிருச்சு. இந்த 2000 வருஷத்துக்குள்ள இந்த பாவங்கள் பெருகி விட்டது. இன்னும் கூட தான் வந்திருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க அது விடுதலை கொடுத்துருச்சு அப்படின்னு. இட்ஸ் நாட் ரிலவென்ட் அப்படின்றாரு. அப்பயும் இப்பயும் ஒப்பு கொடுத்து பார்த்தா முடியாது. மேபி அவர் அன்னைக்கு சிந்தின ரத்தம் அந்த சுத்தி இருக்கிறவங்கள 100 பேர் உள்ள 200 பேர் தான் அது காப்பாத்தி இருக்கும். இன்ன வரைக்கும் அது ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஏத்துக்கொள்ள முடியாம உள்ள காரியம் அவர் சொன்னாரு. You see, இந்த ரெயின்ஹர்ட் பொங்கி அவர் பேசுற சத்தியம் பேசினாரா, சிம்பிள் as ABC. அப்படின்னா புதுசா வந்திருக்கவங்க கூட கொஞ்ச நேரத்தில் அவங்களோட மைண்ட் செட் புரிந்து கொள்ள முடியும். யாரு ஜீசஸ் கிரைஸ்ட், அவரோட அற்புதம் என்னது, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு சிம்பிள் வே அவர் பேசுவாரு. அவர் போட்டு பிணைஞ்சு கிணிஞ்சு மக்களுங்களும் சுந்தி என்னதான் பேசுறாரு அப்படின்னு அவர் பேச மாட்டாரு. வெரி சிம்பிள் வேல அவர் பேசி முடிச்சிருவாரு. சின்னாங்க புரிஞ்சிடும். அப்ப அவர் சொன்னாரு, யங் மேன், ஆல்ரைட், இன்னைக்கு உலகத்துல எத்தனை இடத்துல சோப்பு இருக்குன்றாரு. சோப்புனா என்னங்க, சவுக்கான குளிக்கிறோமே, எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்றாரு. அந்த பேட்டி காண்றவரு அவர் சொல்றாரு, எல்லா ஷாப்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா உலகத்துல எங்கேயுமே இருக்கு. அப்ப ஏன் அந்த உலகத்துல நிறைய என்ன டர்ட் இருக்கு அப்படின்னா, அழுக்குங்கள் இன்னும் ஏன் நிறைய இருக்கு அப்படின்னு. சோப்பு இருந்தாவே நம்ம எல்லாம் சுத்தமாக தானே இருக்கணும் அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் அந்த பையன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் மறுபடியும் அவர் சொன்னாரு, நான் சோப் கம்பெனியில நான் வேலை செஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு சோப் என்னோட உடம்பு சுத்தமா ஆகுமா கேட்கிறாரு. மறுபடியும் அவன் பதில் சொல்ல முடியாம இருந்தான். அது ஆட்டோமேட்டிக்கா சொந்தமா. இப்ப பொல்யூஷன், உலகத்துல பொல்யூஷன் நிறைய இருக்கு. நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாவே நான் குளிக்கணும் போல இருக்கும். அப்படின்னா அந்த சோப்பை நீங்க போய் வாங்கணும் அல்லது நீங்க எடுக்கணும்.
எடுத்து யூ மஸ்ட் அப்ளை டு யோர் உடம்பு, தேய்ச்சி குளிச்சாதான் அந்த சுத்தம் ஆகும். am I correct? அப்ப இந்த சோப்பு இருந்தா மட்டும் உங்களோட சுத்தமா இருக்க மாட்டீங்க. அதை நீங்க அப்ளை பண்ணணும். அதே போலதான் இந்த இயேசு சுவாமியோட ரத்தம், யூ மஸ்ட் பிலீவ், எனக்கு விடுதலையை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், அதுல வல்லமை இருக்கு என்று நீங்க விசுவாசித்தாதான் அந்த ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோங்க. நம்ம விசுவாசிக்கிறோம் அவரோட ரத்தத்துல வல்லமை இருக்கு என்றது. அந்த ரத்தம் அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த ரத்தத்தை குறித்து நம்ம பேசினாங்களாங்க. பழைய ஏற்பாட்டுல நான் சொன்னல 400 வருஷம் இவங்க அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு. ஆல்ரைட். அப்ப தேவன் 10 பிளேக் கொடுத்தாரு. 10 அந்த இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்களே 10. இல்ல இல்ல இல்ல, அந்த விடுதலைய அந்த பேரோ விடுதலை ஆக்காம இருந்தனால மோசஸ் கிட்ட போய் கேட்டு கேட்டு அவர் சொல்லுவார, பிளேக் இல்ல தமிழ்ல 10 வாதம் கொடுத்தாரு. ஓகே, 10 வாதம் கொடுத்தாரு. ஒவ்வொரு வாதத்திலையும் இந்த இந்த கிங் ஃபேரோ என்ன சொல்லுவாரு, நான் சம்மதிக்கிற மாதிரி செஞ்சு லாஸ்ட் மினிட்ல சம்மதிக்க மாட்டாரு. ஆனா 10ஆவதுல அவரு விடுதலை இன்னைக்கு கொடுக்குவாரு, உங்களோட ஜனங்களை எல்லாத்தையும் வெளியே ஆக்கிடுவாருன்னு தெய்வன் யாருக்கிட்ட சொல்றாரு, மோசஸ் கிட்ட சொல்றாரு. அப்ப மோசஸ் சொன்ன மோசஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு இரவுல இந்த யூதர்களோட தலைவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களோட ஜனங்களை எல்லாத்தையும் நீ கூப்பிட்டு ஒரு இடத்துல நீங்க இருங்க. ஒவ்வொருவரும் அவங்களோட குடும்பத்து தலைவர் அழகான ஆடுகளை கொண்டு வாங்கன்றாரு. அந்த ஆடுகளை ஒரு நோய் அல்லது the wounds காயம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த ஆடுகளை வெட்டி அதோட ரத்தத்துல அதோட ரத்தம் அந்த போல் அதுல சேர்த்து வைங்கன்றாரு. ஒரு மங்குக்குள்ள அந்த ரத்தத்தை. ஓகே, இந்த ரத்தத்தை சேர்த்து வைத்த பிற்பாடு இஸ்ரேல்ல ஒரு இலை இருக்கு. அந்த இலை எப்படி தெரியுங்களா, அப்படி பிடிச்சிங்களா நுனியில பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஓகே, அதுல தொட்டுட்டு உங்களோட வாசல் இருக்கு பாத்தீங்களா, கதவுகள், அந்த கதவுகளை போய் நீங்க சாயம் பண்ணணும். ஆல்ரைட், நீங்க அத தண்டை பண்ணணும்ல. இஸ்ரேலோட குடும்பத்துல அத்தனை வீடுகள்லயும் நீங்க அதை சாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னாரு. செய்து முடித்த பிற்பாடு அந்த ராத்திரி வேளையில எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரத்துல இந்த ஏஞ்சல்ஸ் வருது, ஒரு வீடாக போற நேரத்துல எங்க அந்த ரத்தம் இருக்கின்றதோ அந்த வீடு எல்லாத்தையும் போட்டுருச்சு. ஆனா அது இல்லாத வீட்டுல என்னங்க நடந்துச்சு, பிள்ளைகள் எல்லாமே செத்து போயிட்டாங்க. கிங்கோட பிள்ளையும் சரி, அவங்களோட ஆபீசர்ஸோட சரி, அவங்களோட மக்களும் சரி. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஆடு மாடோட கண்ணுக்குட்டி, the camel, everything died on that day. ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேலோட ஒரு ஆளு கூட சாவல, ஒரு ஆளு கூட செத்து போல. எது காப்பாத்துனுச்சுங்க, இந்த ரத்தம். இப்ப பழைய ஏற்பாட்டுல உள்ள அதே ரத்தம் இன்னைக்கு புது ஏற்பாட்டுல இயேசு சுவாமி சிந்திய அந்த ரத்தம் இந்த ஜனங்களை விடுதலை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த ரத்தம் a secure, a protection. ஓகே, அன்னைக்கு அதை விடுதலை கொடுத்தது. பாருங்க, இதுலயும் ஒரு கதை நான் வச்சிருக்கேன். நம்ம அதை என்ன சொன்ன, பெர்ஃபெக்ட் ஆடு இருக்கணும். அந்த ஆட்டை வெட்டி அதோட ரத்தம் வீடுகளில் தடவணும் அப்படின்னு. ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு ஒரு வேலைக்காரன், நாட் PA, பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தாங்க.
இந்த இந்த அவரோட அசிஸ்டன்ட் நீங்க பாத்தீங்களா, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி கொண்டு இருப்பாரு. எந்த காரியம் பேசுனா இதுவும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு. ஒரு நாள் இந்த ராஜா அமர்ந்து இருக்கிற நேரத்துல அப்படி இவர் பக்கத்துல நின்றுக்கிட்டு ஷார்ட் இங்க வச்சிருக்கிறாரு. ஷார்ட் அந்த படாங் என்னமோ ஒரு காரியத்துக்கு இப்படி எடுத்து அந்த எடுத்தனால அப்படி தவறி கையை விட்டோன்னே அது நேரா போய் அவரோட அந்த விரல்ல போய் வெட்டிருச்சு. அந்த ராஜாவோட விரல்ல வெட்டிருச்சு. அந்த ராஜா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் என்ன தெரியுமா சொல்றாரு, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்றாரு. இவருக்கு கோபம் அதிகமாக ஆகிவிட்டது. நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க, இவன் பாரு என்ன சொல்றான்னு. அவரோட ஆபீசர்ஸை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் நேரா ஜெயில போட்டுருங்கன்ட்டாரு. அதுவும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னாரு. கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. இப்ப இந்த ராஜா கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிற நேரத்துல அந்த விரல் இருக்கு பாத்தீங்களா, வெட்டுப்பட்டுருச்சுல, அது மூடிருச்சு. மூடினோட உடனே இவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அந்த டியர் மான் இந்த ஏரோல வச்சு சுடுவாங்களே, அங்க போயிட்டாரு. ஓகே, அவரும் அவரோட ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு நம்ம வேட்டைக்கு போலாம் அப்படின்னு. அப்ப அந்த வேட்டைக்கு போற நேரத்துல இவர் ஒரு மானை பார்த்துட்டாரு இந்த ராஜா. இவரும் அந்த மானை பார்த்துட்டு தனியா ஓடுறாரு, இந்த மானை எப்படிச்சா நான் சுட்டுறணும்னு. அப்ப அவரோட டீமோட பிரிஞ்சுட்டாரு. அவரோட ஆபீசர்ஸ் எல்லாம் வேற பக்கம் ஓடுறாங்க, இவர் ஒண்டி தனியா வேற இடத்துக்கு ஓடிட்டாரு. அவர் ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்துல எங்கேயோ போயிட்டாரு. போயிட்டு பாக்குறாரு, ஆஹா வேற இடத்துக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு. ஆனா அவரு போற இடத்துல காட்டு விசாசி, எப்படி சொல்லுவாங்க, காட்டு விசுவாசி, அவங்க ஜங்கல் பீப்புள், அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு இந்த ராஜாவை என்ன சொன்னாங்க, எங்களோட தேவர்களுக்கு உங்களையே இன்னைக்கு பலி செலுத்த போறோம் அப்படின்ட்டாங்க. பலி செலுத்த போறோம் அப்படின்னு. இவரு துடிக்கிறாரு, நான் ராஜா தெரியுமா அப்படின்னு. நான் இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா, என்னை போய் நீங்க பிடிக்கிறீங்கன்னு. நீ ராஜாவோ ராஜா இல்லையோ, இன்னைக்கு நீ பலி ஆக வேண்டும் அப்படின்ட்டாரு. ஓகே, இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு இவரோட கழுத்தை கீழே வச்சு காலை வந்து மேல தூக்கி கட்டுறானுங்க. அப்ப அவரோட கழுத்தை வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களோட தேவருக்கு பலி செலுத்துறதுக்கு. அப்ப இவரோட காலை அப்படி தூக்கி கட்டுற நேரத்தில் பார்த்துட்டாங்க, அந்த இல்ல, அந்த நுனிக்கால் இல்ல. அந்த நுனிக்கால் இல்லாதோடனே என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, ஆஹா இவன் செல்லாது, பலி செலுத்த முடியாது, நம்மளோட தேவர்களுக்கு பலி செலுத்த முடியாதுன்னு அவுத்து விட்டாங்க. ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அவரோட வீட்டுக்கு அவர் ஓடிட்ட, அவரோட இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. எப்படியோ அதுல பூந்துக்கிந்தோ போய் சேர்ந்துட்டாரு. போய் சேர்ந்தோடனே அப்பா இந்த காளி என்னை காப்பாத்திருச்சினாரு. அதனாலதான் இந்த பிஏ சொல்லியிருக்கான், எல்லாமே நல்லதுக்கு நடக்குதுன்னு. அவனை வெளியாக்கி கொண்டு வாங்க அப்படின்னாரு. அவனும் அங்கேருந்து வரான். வந்தோடனே உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஏன்னா ராஜா, இது வெட்டுப்படாம இருந்திருந்தா உங்களோட என்னை நீ ஜெயில போடாம இருந்தீங்களா, நானும் உங்க கூட உடையாந்துருக்குவேன். உங்க காலுனால நீங்க தப்பிச்சிருவீங்க. ஆனா நான் கரெக்டா சுகபத்தோட இருக்கேன், என்னையில தூக்கி போட்டுருக்குவாங்க. அதனால நான் ஜெயில இருந்தது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. அப்ப பாருங்க, ஏன் இந்த கதையை நான் சொல்றேன்னா, இயேசு சுவாமி சிலுவையில மரணத்துக்கு இருக்கிற நேரத்துல இஸ் a perfect man, இஸ் a holy man. அவருக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லை. ஆனா நம்மளோட தண்டனையை அவரு ஏற்றுக்கொண்டு இருந்தாரு. சிலுவையில மரித்து அவரோட அன்புனால நம்மளை விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாக்குற நேரத்துலங்க sacrifice நிறைய இருக்கும். இந்த லேவியர்கள், ஓகே, மோசஸோட லோல வந்து நீங்க அது அது இது இது வந்து ஒரு பெரிய ஆழமான சத்தியம். ஆனா நான் மேலோட்டமா நான் சொல்றேன்.
நீங்க செய்த நம்ம பாவம் செய்ததுக்கு இந்த பாவத்துக்கு இந்த காரியத்தை நீங்க sacrifice பண்ணணும். ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அங்கன்னு. இந்த பாவத்துக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யணும். இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்னு. அப்படின்னாக்க the dove புறாக்கள் அவங்க பிடித்து பலி செலுத்துவாங்க. அந்த ரத்தத்தை வந்து சிந்துவாங்க. அல்லது ஆடுகள் அல்லது மாடுகள் எப்படி அவங்க செலுத்து கொண்டு இருக்குவாங்க. இப்ப எந்தெந்த உள்ள காரியம் பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கோ புது ஏற்பாட்டுல நிறைவேற்றுல ஆகுது இந்த sacrifice. ஓகே, இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இருந்தாதான் அங்க ஒரு பாவ மன்னிப்பு இருக்கும். பழைய ஏற்பாட்டுல நடந்துருச்சு, லேவியர்கள் இதுதான் செய்தாங்க. ஆனா புது ஏற்பாட்டுல ஐசாயா புஸ்தகத்தை நீங்க படிக்கிற நேரத்துல இந்த 1000 வருஷத்துக்கு நடக்க போற காரியத்தை அதுல எழுதி இருக்கிறாரு. அது எத்தனாவது வசனம்னு எனக்கு தெரியல, நான் படிச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். அதுல எழுதப்பட்டு இருக்கு, இந்த மனுஷன் சிலுவையில அரைக்கப்படுவாரு, ரத்தத்தை சிந்துவாரு, அந்த ரத்தம் அந்த விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. இப்ப இடையில நம்ம பார்த்தோம் ஹரிராயா ஹஜி இப்பதான் முடிந்தது. எத்தனை மாடுகளை வெட்டியிருக்காங்க, ஆடுகளை வெட்டியிருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கையில் அவங்க இந்த ரத்தத்தை இந்த மாடுகளை சிந்துனா இவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு. தென் அதோட பீட், அதோட இறைச்சல் வந்து இறைச்சலை வந்து ஃப்ரீயா கொடுக்குவாங்க, இவங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு. அது உண்மையாங்க? அது மன்னிக்கப்படுமா? அது இயேசு சுவாமி ஒருவர் மட்டும்தான் அவரோட உயிரையே கொடுத்து அவர் காப்பாத்தினாரு. ஹல்லேலூயா. இப்ப வந்துங்க மறுபடியும் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். அப்பதான் அந்த முழு கதை நம்மளுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுலங்க நீங்க the book of Genesis chapter 2 verses 7 படிங்களேன். Genesis 2 chapter 7. உருவாக்கி ஓகே, கர்த்தர் என்ன செய்தாங்க? பிதா அந்த நேரத்துல அவரோட சொந்த இமேஜ், அவரோட சொந்த இமேஜ்ல ஒரு மனுஷனை எதுல இருந்து உண்டாக்குனாருங்க? மண்ணில இருந்து, from the ground, dust of ground. அதுல உயிரை நியமிச்சு அவரோட இமேஜ்ல காலு கை மூக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா. அண்ட் தென் அவரோட மூக்குல என்ன செய்தாருங்க? சுவாசத்தை ஊதினாரு. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு படிங்க. அதேதான் அதே வசனத்தை, ஜீவ ஆத்மாவை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாருங்க? ஜீவ ஆத்மா, the breath of life. ஓகே, நல்லா கேட்டுங்க, அதுல ரெண்டு கொடுத்திருக்கிறாரு, you breathe and then ஜீவ ஆத்மா. ஓகே, இவர் முத அவரு அந்த உயிர் வந்தோன்னா யார அவர் பார்த்திருக்குவாரு? தேவன் தான் பார்த்திருக்குவாரு. யாரு கூட பேசியிருக்குவாரு? தேவனோட தான் பேசியிருக்கிறாரு. அவரோட சொந்த இமேஜ்ல அவர் செய்தாரு. அப்ப இந்த ஜீவனை கொடுக்கிற நேரத்துல, இது கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க, அப்ப அந்த ஜீவனை கொடுக்கிற நேரத்துல தேவனுக்கு இருந்த நல்ல குணதேசங்கள் கம்ப்ளீட்லி யாருக்கு போய் சேர்ந்துச்சுங்க? ஆடமுக்கு போய் சேர்ந்துச்சு. எப்படி அவரோட அன்பு, அவரோட வல்லமை, அவரோட சகல குணதேசங்களும் இவர் அந்த நோஸ்ட்ரில்ல ஜீவனை கொடுக்கிற நேரத்துல அவருக்கு அத்தனையும் போய் சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப அவரு தேவனோடு பேசினாரு, தேவனோட நடந்தாரு ஒவ்வொரு நாளும். கர்த்தர் அவ்வளவு பிரியமா அவர்கிட்ட பழகினாரு. ஆல்ரைட். அதே போல நம்ம குடும்பத்திலையும்
நம்ம சபையிலையும் இப்படிதான் நல்லா போய்கிட்டு இருக்கோங்க. கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஜீவனையை கொடுத்திருக்கிறாரு. அவரு போல நம்மளோட attitude இருக்கணும் அப்படின்னு அவரோட அவரோட ஹீஸ் அந்த தாகம். ரைட். ஆனா இப்பதான் இன்னொன்னு வந்து கூறுது. இப்ப ஜான் 10:10 படிங்க. ஓகே. இப்ப இந்த ஜான் 10:10 படிக்கிற நேரத்துல the devils come to kill, destroy and rob. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தத எடுத்துட்டு போறதா வருது. இப்ப இந்த ஏடம் அவ்வளோ சந்தோஷமா அவரோட மனைவி கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த சத்தியம், இந்த 10:10 அது அது அதோட ஆபரேட் பண்ண வருது, ஆரம்பிக்குது. என்ன செய்துங்க? பாவம் செய்த வைக்குது. ஒரு தேவனோட இமேஜ்ல இருந்து ஒரு அவரோட இதுல இருந்தவரு இந்த பாவத்துக்குள்ள உழுகிறாரு, விழுந்து விட்டாரு. ஓகே, பாவம் வந்தது. அப்ப மறுநாள் பிதா அவர் கூட நடக்கிற நேரத்துல, அவர் கூப்பிடுற நேரத்துல 2 பேரும் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப பிதாக்கு தெரியும் இவங்க பாவம் செய்துட்டாங்க அப்படி. அப்ப அவரு தண்டனை கொடுக்கிறாரு. இனி இந்த ஏடன் தோட்டத்துல உங்களுக்கு இடம் இல்லை, நீங்க வெளியே போய் ஆகணும் அப்படின்றாரு. ஆனா அதுக்கு முன்ன ஒரு காரியத்தை அவர் செய்தாரு. அவர் என்ன அந்த ஏடமுக்கு கொடுத்தாருங்க? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த பாவம் இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்க முடியாது. ஏன்னா ஜீவன் வந்து தேவனோட இருந்தது. இப்ப அந்த ஜீவனை எடுத்துட்டாரு. மறுபடியும் இழந்து போயிட்டாங்க அவங்க. யாரு? ஆதாம் அந்த ஜீவனை இழந்து போயிட்டாரு. அப்படின்னாக்க இப்ப அவருக்கு இருக்கிறதுனா the breath, அவரோட மூச்சு மட்டும் தான் இருக்கு, ஆத்மா இருக்கு, soul, அவரோட soul இருக்கு. he can breathe, he can breathe, he can do everything. இப்ப 2 சாய்ஸ் இருக்கு அவருக்கு. ஜீவன் இல்லாதனால அந்த ஜீவன்னா இன்னொரு வார்த்தையில என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். பாவம் செய்யற இடத்துல பரிசுத்த ஆவியானவரே இருக்க மாட்டார். மறுபடியும் அவர் எடுத்துட்டாரு. இப்ப ஏடம்க்கு 2 சாய்ஸ் இருக்கு. அவருக்கு தெரியும் தேவனோட வாழ்ந்தனால he can choose தேவனோட வாழ்ற உள்ள பாதையை அவர் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பாதை the evil one. So எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல ரெண்டு சான்சஸ் இருக்கு. You can go ahead with your own life, with your own freedom, or you can live by the word of God. இழந்து போயிட்டாங்க மனிதர்கள். ஓகே, இது முடிந்தோன்னு அப்புறம் தான் அந்த தீர்க்கதரிசிலாம் வரும். அவங்கள தேவனோட இருந்தவங்க, இருந்தாலும் அந்த ஜீவன் இல்லை. அந்த ஜீவனை கர்த்தர் எடுத்துட்டாரு, இழந்து போயிட்டாங்க. ஒரே மனுஷன், ஆரம்பத்துல தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியம் மனுஷன் இழந்து போய் விட்டாங்க. இப்போ அநேக வருடங்களா ஆகின பிற்பாடு புது ஏற்பாட்டுக்கு போற நேரத்துல பழைய ஏற்பாட்டுல நடந்த அந்த 400 வருஷம் மறுபடியும் செயல்பட வரும். The book of Malachi, அப்புறம் the book of Matthew. இந்த between that எத்தனை வருஷங்க தேவன் அமைதியா இருந்தாரு? மறுபடியும் அந்த செயல்பட வருது. ஆரம்பத்துல 400 வருஷம் ஸ்லேவா இருந்த அந்த நாட்கள் மறுபடியும் இந்த புது ஏற்பாட்டுக்கு போறதுக்கு முன்ன 400 வருஷம் மறுபடியும் வருது பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த புது ஏற்பாட்டுல வர்ற நேரத்துல தான் தேவன் என்ன சொல்றாரு? இழந்து போனதை மறுபடியும் he want to restore it. மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
அப்படி கொடுக்க விட்டாட்டா இந்த ஜனங்கள் பாவ மன்னிப்பே இல்லை, எல்லாம் நம்ம நரகத்துக்கு தான் போக முடியும். He sent his only son Jesus Christ. இந்த உலகத்துல வந்து இந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செய்து கத்து கொடுத்து இந்த ஜனங்களுக்கு இவர் இந்த பாடுகளை அனுபவித்து மறுபடியும் எழுந்தது இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போது அந்த நாட்கள் வந்தது. ஷார்ட்டா நான் சொல்றேங்க, இது ஆக்சுவலி லாங் டெக்ஸ்ட். இப்ப அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்துலங்க பாடுகளை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னா நம்மளோட பாவங்கள், உங்களோட பாவங்கள், என்னோட பாவங்கள், இந்த உலகத்தோட பாவங்களே எல்லாத்தையும் அவரு சுமந்து கொண்டு இருந்தாரு. உலகத்தோட பாவங்கள் அப்படின்னா ஏன் நான் அப்படி சொல்றேன்னாங்க, இந்த இஜிப்ட்ல இருந்து வர்ற நேரத்துல விடுதலை, அவங்க அந்த ஸ்லேவ்ஸா வர்ற நேரத்துல நல்ல கவனமா கேளுங்க, யூதர் மட்டும் வரலங்க, அந்த இஜிப்ட்ல உள்ளவங்களும் இந்த 10 வாதங்கள் அதை பார்த்து அவங்க இந்த இஸ்ராயல் தேவன் மேல பிரியமாவனாங்க. இவர் வல்லமையான தேவன். அந்த இஜிப்ட்ல உள்ள ஜனங்களும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்மளாம் யூதர்களாங்க. எத்தனை பேர் யூதர்? கை தூங்க. we are Indian. ஆனா தேவன் மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோம். அதனாலதான் தமிழர்களோடையோ சீனார்களோடையோ மலாய்க்காரர்களோடையோ சீங்கோ பஞ்சாபியோ எல்லா பாவங்களையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவரு சுமந்து கொண்டு இருந்தாரு, அந்த பாடுகளை கடந்து வந்தாரு. he bore all the sins. இப்ப இவருக்கு அந்த பாவம் அவருக்கு வந்தனால இவருக்கு இருந்ததை ஒண்ணு இழந்து போயிருவாரு. என்னதுங்க? அவருக்கு இருந்த அந்த ஜீவனை இழந்துட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, கடைசி அவரோட மூச்சு விடுற நேரத்தில் அவர் சொல்றாரு, ஃபாதர் ஃபாதர் why you forsaken me அப்படின்றாரு. சற்று நேரம் பிதா அவரு தொங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்துல பாவம் நிறைந்த மனிதனை அவரு இவரோட முகத்தை திருப்பி கொண்டாரு. பார்க்கல அவரை, அவரோட உயிர் போற நேரத்துல. ஏன்னா பாவம் அவருக்கு இருக்குன்றது. அந்த பாவத்தினால தேவன் அவரு சற்று நேரம் அவர் பார்க்கல, அவரோட மரித்து போனாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த உலகத்தோட பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் மரித்து போனார். இப்ப 3வது நாள் அவர் மறுபடியும் உயிரோடு வராரு. அந்த 3வது நாள் உயிரோடு வந்துங்க மறுபடியும் இந்த apostles அவரு அப்பியர் ஆகுறாரு. அந்த அப்பியர் ஆவுன பிற்பாடு அநேக காரியங்களை கத்து கொடுக்கிறாரு. கத்து கொடுத்து இவரோட டைம் வர்ற நேரத்துல அதான் பெண்டெகோஸ்ட் நாள் நின்றுவாங்க. அந்த நாளுக்கு அவர் எடுக்கப்படுற நேரத்துல அதுக்கு முன்னையே அவரு சொல்லிட்டாரு, இந்த ஜெருசலம்ல இந்த நாட்கள்ல நீங்க ஒருமனப்பட்டு இந்த அப்பர் ரூம்ல ஜெபம் செய்து கொண்டு இருங்க, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். எது இந்த மனுஷனுங்க இழந்து போயிருந்தாங்களோ அது மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னாரு. ஓகே. இப்ப அந்த நாளுக்கு வந்த பிற்பாடு இயேசு சுவாமி அவரோட பரலோகத்துக்கு எடுக்கப்படுறாரு. பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட நேரத்துல பிதாவோட ரைட் ஹேண்ட் சட்ட பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப அங்கேருந்து ஒண்ணு இறங்கி வருது. அது என்னங்க இறங்கி வருது? The book of Acts chapter 2 1ல இருந்து 4 வரைக்கும் படிங்க. அப்போ பலத்த காத்து நிரப்பப்பட்டது. இன்னும் 4வது
அமர்ந்தது. ஹalleluya. இப்ப ஆடம் கிட்ட அவர் பேசின நேரத்துல ஒரே ஒரு மனிதர் தான் அவரோட ஜீவனை அவர் கொடுத்தாரு. alright. இந்த பாவத்தினால அவரோட ஜீவனை எடுத்துட்டாரு. அங்க இருந்தது என்னதுங்க? மூச்சு மட்டும்தான். ஓகே. இப்ப இழந்து போனதை இயேசு சுவாமி மூலியமா மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறாரு. இப்போது இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒருமனப்பட்டு அவங்க ஜெபம் செய்து கொண்டு இருக்கிற நேரத்துல எப்படி பரிசுத்த ஆவியானவர் வராருங்க? பலத்து காத்துனாலையும் மின்னல்னாலையும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது. அந்த எழுந்த அத்தனை பேத்துக்கும் நிரப்பப்படுது. ஹalleluya. எது அங்க இழந்ததோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. இந்த 12 பேர் தவிர்த்து இன்னும் 120 பேர் அங்க அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த 12 பேர் மூலியமாக இந்த உலகம் எங்கும் இந்த நற்செய்தி போய்விட்டது. ஹalleluya. ஒரு உலகமே இந்த இயேசு சுவாமி மூலியமா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆக்டிவேட் ஆகுனது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியான இருக்கிறாரு. ஆனா அது ஆப்ரேட் பண்ணணும். அது ஒரு சுவிட்ச் ஆன் இருக்கு. அதை தட்டுனாதான் அது ஆக்டிவேட் பண்ண ஆகும். ஹalleluya. கொடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, மறுபடியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பாக்கியவானுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தேவனோடு பேசுறதுக்கு, தேவனோடு ஒவ்வொரு காரியமும் நீங்க கண்ணீரோடு இருக்கிற நேரத்திலையும், பாடுகள் நேரத்திலையும், துன்ப நேரத்திலையும், உபத்திர நேரத்திலையும் only one person can comfort you. உங்களுக்கு ஆறுதலானவரே. who's that? பரிசுத்த ஆவியானவரே. பிதா வடிவில் அவர் இங்க வந்திருக்கிறாரு. இயேசு சுவாமி அங்க இருக்கிறாரு. ஆனா he gifted the glorious gift நம்மளுக்கு, நம்மளோடு இருக்கிறதுக்கு. ஹalleluya. என்ன ஒரு இந்த ரெசரக்ஷன் டே நம்மளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. thank you very much. இன்னைக்கு இந்த MYAF இன்னும் ஒரு ஸ்டெப் தான். நீங்க எங்களை எல்லாம் கந்தி பண்றதுக்கு ஒருமனப்பட்டு உங்களோட இந்த ஊழியத்துல இன்னும் பெருகி இன்னும் ஆசீர்வாதம் பெற்று நம்மளோட சபைகளை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்ககிட்டையும் உங்களோட attitude அவங்க பார்க்குற நேரத்தில் you are the different people, you are not an ordinary extraordinary people னு சொல்ல வேணும். Hallelujah. Thank you very much. God bless.